ஹாய் காய்ஸ், இன்றைக்கி தென்றல்ஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பூரிக்கு சப்பாத்திக்கெல்லாம் மேட்ச் ஆகிற மாதிரி நல்லா டேஸ்ட்டான யம்மியான சோயா சங்க்ஸ் கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயை வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் மிளகு, சீரகம், சோம்பு இது 3 ஊற்றி போட்டு லைட்டாக பொரிஞ்சு வந்ததும் இஞ்சி 2 துண்டு, பூண்டு 2 பல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு ஒரே ஒரு ஆனியன் கட் பண்ணி போட்டுட்டு, நான் இன்றைக்கி இதில் 2 டொமேட்டோ தாங்க எடுத்துருக்கேன். 2 டொமேட்டோ கட் பண்ணி போட்டு நல்லா விதங்கின பிறகு அது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா ஆற விட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு குக்கர் வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஃப்ளேவருக்காக கொஞ்சோண்டு பட்டை, லவங்கப்பூ சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரே ஒரு பச்சை மிளகா நல்லா கீறி விட்டு போட்டுக்கோங்க. ஒரு சின்ன ஆனியன் நல்லா பொடியை கட் பண்ணி போட்டுட்டு நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த பேஸ்ட், அதை போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு காரத்துக்காக குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூனும் மல்லித்தூள் 1 ஸ்பூனும் சேர்த்துருக்கேன் நான். அதை போட்டுட்டு ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சோயா சங்க்ஸ் இருக்குல்ல, அதை எடுத்து ஆட் பண்ணிவிடுங்க. நல்லா ஒரு கிளறிட்டு உப்பு தேவையான அளவு போட்டுட்டு, நம்மளுக்கு தண்ணி கிரேவி மாதிரி திக்காக வேணும் அப்படின்னா 1 கப் வச்சுக்கோங்க. இல்லைன்னா சால்னா மாதிரி தண்ணியாக வேணும்னா 2 கப் தண்ணி வச்சுக்கோங்க. குக்கரில் விசில் வச்சுட்டு நல்லா 3 விசில் வந்ததும் இறக்கி கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க. ரொம்ப டேஸ்டான சால்னா ரெடி ஆகிடுச்சு. இது சப்பாத்தி கூட சாப்பிட்டாவும் நல்லாயிருக்கும், பூரி கூட சாப்பிட்டாவும் நல்லாயிருக்கும். உங்கள் வீட்டில் டெய்லி சப்பாத்தி செய்கிறீங்களா? என்ன கிரேவி வைக்கிறதுன்னு தெரியல, நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போது டேஸ்டிங் டைம். வாவ், ஃபேன்டாஸ்டிக்ங்க. இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும். லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். பாய்.